இந்த வீடியோல நெட்வொர்க்கிங்னா என்ன, நெட்வொர்க்கிங்கை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு ஃப்ரீலான்சர் நீங்க ஆகணும்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் கம்யூனிகேஷனா வந்து நீங்க எங்க வேணா போயிட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெட்வொர்க்கிங் இஸ் சம் வாட் டிஃப்ரெண்ட். நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில், நாட் ஓன்லி ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ், ஈவன் ஃபார் யுவர் லைஃப். ஸோ நெட்வொர்க்கிங்னா என்னன்னா வந்து இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கனெக்ஷன்ஸ் அண்ட் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேங்களா? இந்த கனெக்ஷன்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் யூ அட்வைஸ், ஆர்எல்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ண போறாங்க, ஆர்எல்ஸ் வந்து எதுனா ஒரு வேலை வந்து தே ஆர் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ இந்த நெட்வொர்க் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு மூவிஸ் மூலமா எப்படின்னா சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த தாடா படம் பார்த்துருப்பீங்க. மேபி நீங்க பார்த்துருக்கீங்களா? டாடா படம் பார்த்துருப்பீங்க. கவின் அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விடிவி கணேஷ் வந்து வருவாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இவர் சும்மா இந்த ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அவரு வந்து ஓகே நான் வந்து ஒரு ஒர்க் உங்களுக்கு பார்த்து தரேன், நீங்க இவர்கிட்ட போய் பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் கிவ் அ கான்டாக்ட். அவர் போயிட்டு அங்க பேசும்போது இவரு உங்களை ரெஃபர் பண்றாரு, நான் எடுத்து உங்களை ஜாப்ல எடுத்துக்கிறேன், நீங்க ஜாப் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நெட்வொர்க்கிங். ஓகேங்களா? அதே படத்துல இன்னொரு பேட் நெட்வொர்க்கிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இதுவா இருக்கும், மேபி அந்த ரிலேட்டிவ் சம்திங் இதுவா இருக்கும். பட் ஒரு குட் நெட்வொர்க்கிங் வந்தா இதுதான் அது. ஸோ அந்த விடிவி கணேஷ் அண்ட் அந்த கவின் கேரக்டர் வந்து ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஏதோ ஒரு வகையில் அவங்க மீட் பண்ணிட்டு தே ஆர் சம்வாட் பில்டிங் கனெக்ஷன் வித் தம். பட் அவர் மூலமா இவருக்கு ஒரு நல்லது நடக்குது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து நீங்க ஃப்ரீலான்சிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல வரும்போது நெட்வொர்க்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கு வந்து மற்றவங்க கிட்டலாம் பேச பயம், எனக்கு வெளியே போய் ஒருத்தவங்கிட்ட டக்குன்னு அப்ரோச் பண்றதுல பயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்ன்ற ஒரு விஷயத்துல வந்து ஆக்சுவலி யூ ஷுட் ஓவர் கம் தட். ஏன்னா வந்து யூ ஷுட் பி தி ஃபர்ஸ்ட் இனிஷியேட். நீங்க தான் இனிஷியேட் பண்ணணும் ஒரு கான்வர்சேஷனை. ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காரு, ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் இருக்காருன்னா நீங்க தான் போயிட்டு ஒரு கான்வர்சேஷனை அவர்கிட்ட இனிஷியேட் பண்ணணும். தே ஆர் நாட் கோயிங் டு கம் டு யூ. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் நாலேஜ்ல நோ இஷ்யூஸ். தமிழ்ல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க பேசுறத தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங்னா ஜஸ்ட் நேரில் போய் பேசணும் அப்படின்னு இல்லை, ஈவன் இன் ஆன்லைன் கனெக்ட் வித் பீப்புள், பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல ஒரு நல்லா ஒருத்தர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு, ஆர்எல்ஸ் வந்து உங்க பழைய ஸ்கூல்ல ஒருத்தர் படிச்சவரா இருப்பாரு, அவர் இப்போ ஏதோ ஒரு ஒர்க்ல வந்து நல்லா பெரிய ஆளா இருப்பாரு, அவர் வந்து நிறைய சோஷியல் மீடியால ஆக்டிவா இருப்பாரு அப்படின்னா அவர்கிட்ட ஜஸ்ட் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பழைய ஆக்சுவலி உங்களோட கனெக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுங்க, ரீகனெக்ட் பண்ணுங்க எல்லார்கிட்டயும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நெட்வொர்க்கிங்ல வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்ல வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நெட்வொர்க் பண்றீங்க, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க நெட்வொர்க்கிங் வந்து நீங்க பெருசா வச்சிருக்கீங்களோ அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு அப்வொர்க்கோ இல்லைன்னா freelancer.comலயோ போயிட்டு ஏதோ ஒரு ஜாப்ல ஏதோ ஒரு கிக்ல போய் அப்ளை பண்ணி அதை அந்த கிளைண்ட்டை வாங்குறதுக்கு கிடையாது ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் இட்ஸ் ஆல் அபவுட் நெட்வொர்க்கிங். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்க கனெக்ஷன், உங்களோட நெட்வொர்க் பேஸ் பெருசா இருக்கோ யூ ஆர் கோயிங் டு கெட் தட் மச் கிளைண்ட்ஸ். ஏன்னா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி கிடைக்கிற ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை விட உங்களோட ரெஃபரல் மூலமா கிடைக்கிற ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டா யூ ஆர் கோயிங் டு கெட் தட். புரியுதுங்களா? உங்க ரெஃபரல் மூலமா உங்க ஃப்ரெண்டு வந்து ஓகே இவன் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், இவர் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரெஃபர் பண்ணி விடுவாரு. ஓகே நீங்க வந்து இந்த இவர் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு, இவருக்கு கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரல் தான் அங்கே ஒர்க் ஆகும். நீங்க ஆன்லைன்ல ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, 30% 20% சான்சஸ் தான் உங்களோட ப்ரொபோசல் எடுத்துக்கிறது. பட் இதுவே நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெஃபரல்ல கிடைக்கிற ஒரு கிளைண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பில்ட் யூ. ஓகே. அதனால நெட்வொர்க்கிங் தான் நான் அந்த சொல்ல விரும்பினேன். அந்த லைஃப் சேவிங் ஸ்கில் எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நானும் ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கும் வந்து ரொம்ப இங்கிலீஷ்லாம் வராது, ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப புவர். இப்பயும் ஐ எம் பில்டிங் இட். பட் மோர் ஓவர் வென் ஐ ஸ்டார்டட் நெட்வொர்க்கிங் எனக்கு அப்பதான் அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் புரிஞ்சது. ஓகே ஒருத்தங்கிட்ட நம்ம போயிட்டு பேசும்போது, நம்ம போயிட்டு கனெக்ட் ஆகும் போது தான் வந்து
we are going to get that one. கரெக்டா? நம்ம ஆட்டிடியூட்னாலயோ இல்லை நம்மளுக்கு பேச வரலனாலயோ நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருந்தா we are going to sit in the same place. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு ஃப்ரீலான்சிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்துல வரும்போது நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை வந்து நல்லாவே பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ப்ரோ நெட்வொர்க்கிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாதான் யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் தட் கிளைண்ட். உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை, உங்களுக்கே வந்து எதுவுமே தெரியல, நீங்களே ஒரு லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த கிளைண்ட்டை வந்து கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களால பெருசாக ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, நீங்க வந்து எதுல போக விரும்புறீங்க அதை தெரிஞ்சுட்டு அதுல பில்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸ் வந்து அதுல பில்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அதுல நல்லா லேர்ன் பண்ணுங்க அதுல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். உங்க ஸ்கில்ஸ் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நான் ஃப்ரீலான்சிங் அப்புறம் சோஷியல் மீடியா தான் நான் எடுக்க போறேன், இல்லைன்னா கிராஃபிக் டிசைனிங் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னா அதுல வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து அதுல வந்து ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி வெபினார்ஸ் அட்டன் பண்றதா இருந்தாலும் சரி, அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுல எவ்வளவு நாலேஜ் எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு நாலேஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை மாதிரி இருக்க ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி இருக்க ஃப்ரீலான்சர்ஸ் அவங்க என்னோட காம்படிஷன் தானே அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. தே ஆர் ஆல்சோ ஜஸ்ட் லைக் யூ. ஸோ அவங்க வந்து நீங்க ஏன் அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் போய் டைரக்டா போய் ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பேச சொல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிங்க்டின்ல ஒரு கனெக்ஷன் ஆகுங்க, ஒரு இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அது மாதிரி கனெக்ட் ஆகுங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒரு டே டு டே லைஃப்ல அவங்க வந்து அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க வந்து என்னென்ன போஸ்ட் போடுறாங்க, எப்படி கிளைண்ட்ஸை ரீச் பண்றாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ஷேர் தட். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு வந்து அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் ஏதோ பிடிச்சிருக்கும். அப்போ நீங்க போய் டைரக்டா ஒரு டிஎம்ல போய் ரீச் பண்ணலாம். ப்ரோ இதை பத்தி சொல்லிருந்தீங்க, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் கோயிங் டு கனெக்ட் வித் யூ தேர். அதுக்கப்புறம் வந்து இது மூலியமா கிடைக்கிற இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ஃப்ரீலான்சர்ஸ்குள்ள வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், ஜஸ்ட் லைக் இப்போ நான் சொன்னது இந்த பாத்தீங்களா, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்டை வந்து எனக்கு டைம் இல்லை அதை பண்றதுக்கு. ஸோ ஐ எம் கெட்டிங் சம் அதர் பர்சன் ஃபார் தட். நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நெட்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் 3 நாளா. ஸோ நீங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கிவன் அசஸ்மெண்ட். ஸோ நாங்க வந்து ஓகே இவர் வந்து கரெக்டா இருப்பாரு, மேபி இவரை ப்ராஜெக்ட் குள்ள எடுத்துலாம்னு சொல்லிட்டு ஐ கேவ் 5 நேம்ஸ். ரைட்? ஸோ அதே மாதிரி தான் மற்ற ஃப்ரீலான்சர்ஸும். சப்போஸ் அவங்க டைம் இல்லை அப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அவுட் சோர்ஸ்னா என்னன்னா, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கனெக்ட் பண்ணி, ப்ரோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, ஐ வில் ஹேண்டில் இட், பட் நீங்க வந்து முடிச்சு கொடுத்துருங்க, யூ வில் கெட் த பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட நான் கனெக்ட் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் பில்ட் யுவர் நெட்வொர்க் பை தட். இந்த ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு வச்சிருக்கேன் நான். ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து இல்லை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நான். இது எங்கன்னா ஒரு டிரைவ்ல போட்டு சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல இம்பார்ட்டண்டா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆக போகுது, இப்போயும் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இல்லை நிறைய ரிசோர்சஸ் நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணா யூ வில் கெட் திஸ் இன்டர்ஃபேஸ் ஹியர். ஸோ கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு சாட்ல நான் லிங்க் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் த டாக்குமெண்ட். ஸோ இது வச்சுதான் இன்னைக்கு டேவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதாவது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு இது ஒரு டேப்லயோ இல்லை தனியாக நீங்க இது பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இது ஆக்சுவலி இது மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு வெபினார்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ லிங்க்டினோட ஃப்ரீலான்சர்ஸ் அதாச்சும் இப்போ இருக்க தமிழ் அண்ட் ஆல்சோ மிக்ஸ்டப்பா இருக்கு. ஸோ நான் ஃபாலோ பண்ற சில ஃப்ரீலான்சர்ஸோட ஒரு ப்ரொஃபைல்ஸ் தான் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களாம் வந்து நல்ல கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். மேபி அவங்க போடுற கண்டென்ட்ஸ்னால நீங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யூ கேன் ஆல்சோ மேக் லைக் தட் கண்டென்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தீஸ் ஆர் ஆல் இவங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரீலான்சர்ஸ், சென்னை பேஸ்ட் ஒரு தமிழ்நாடு பேஸ்ட்ல இருக்கவங்க. சில பேர் வந்து நான் இன்டர்நேஷனல் பேஸ்ட்லும் சில நடுவில் சில பேர் கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களும் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யூ வில் கெட் மோர் இன்ஃப்ளூயன்ஸ்டு. ஓகே, ஸோ இப்பயே ஃபாலோ பண்ணிங்கன்னா லேட் ஆன் போயிட்டு ஒருத்தராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃப்ரீலான்சர் கிட்ட நான் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்களோட போஸ்ட்டை போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற பிஸ்னஸ் ஓனர்ஸோ இல்லை மற்ற ஃப்ரீலான்சர்ஸோ நீங்கள் ஒரு அட்டென்ஷன் கெயின் பண்ண போறீங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட கனெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அது மாதிரி வந்து
பில்ட் யுவர் சோஷியல் நெட்வொர்க் இன் லிங்க்டின். ஒரு ஃப்ரீலான்சரா ரொம்ப முக்கியம் அது. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் அந்த டாக்குமெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் கீழே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். லேட் ஆன் கம்மிங் தி கிளாஸ் நான் வரேன். நான் அதுவும் இப்போ திரும்பவும் நம்ம கிளாஸுக்கு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீலான்ஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ரிசர்ச் யுவர் சோஷியல் சர்க்கிள். நான் சோஷியல் சர்க்கிள்னா என்ன சொல்லணும்னா, உங்களோட சர்க்கிளில் வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. ஆக்சுவலி யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ட்ரை டு கனெக்ட் வித் தம். ஜஸ்ட் அவங்க என்ன ஸ்டோரி போடுவாங்க, சும்மா என்ன ரிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ற, இது பண்ற, இப்போ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஸோ அது என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, அது மாதிரி ஜஸ்ட் வந்து உங்க சோஷியல் சர்க்கிள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஜஸ்ட் அவங்க வீடு வேலைன்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டா இருந்திருக்கும். உங்களுக்குலாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்கும். அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க சோஷியல் சர்க்கிள் கூட கனெக்ட் பண்ணுங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, வாட் தே ஆர் டூயிங், ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது எஸ்டாப்ளிஷ் யோர் செல்ஃப் ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர் டு டெம். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஜஸ்ட் இன் மை ஃப்ரீலான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் கிளைண்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கே ஆர்எல்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ்க்கோ ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படும் போது தே வில் ரிமெம்பர் யூ. ஓகே, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ரிமெம்பர் யூ. ஓகேங்களா? அதனால சோஷியல் சர்க்கிளை வந்து ஜஸ்ட் நோ பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாரு என்னென்ன பண்றாங்க, நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. கனெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க. உங்க பழைய குரூப் இருக்கும், ஜஸ்ட் போய் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் வந்து உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுட்டு இருப்பாங்க, அதை ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணாம எதனா ஒன்று ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க அதுல. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து சோஷியல் சர்க்கிளை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதுலேயே வந்து சின்ன சின்னதா நீங்க நெட்வொர்க்கிங் வந்து அதுலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தெரியாதவங்க கிட்ட போய் பேசலாம். ஸோ இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து நீங்க பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிட்டு அதில் நிறைய போஸ்டோ ஸ்டோரிஸோ இல்லைன்னா வந்து வீடியோஸோ அதுமே வந்து அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூஆர் ஜஸ்ட் ஷோகேசிங் யூ ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். சும்மா சாட் ஜிபிடில வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், அதை வந்து ஒரு டிசைனா மேக் பண்ணி உங்க லிங்க்டின்ல அப்லோட் பண்ணுங்க. ஆர் லிங்க்டின்ல வந்து நீங்க போயிட்டு டைரக்டா டிசைன்லாம் பண்ண முடியாது அப்படின்னா டெக்ஸ்ட் ஒன்லி ஆப்ஷன் கூட லிங்க்டின்ல இருக்கு, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடுங்க. ஸோ நீங்க இதுமாதிரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்னு சொல்லிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து உங்க ஃப்ரெண்டு யாருன்னா ஒருத்தர் உங்க கிளைண்டா வராருங்க, அப்போ வந்து ஓகே இவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களை போய் பார்க்கும்போது நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. கரெக்டா? அட்லீஸ்ட் அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியாச்சு உங்களோட லிங்க்டின் ப்ரெசன்ஸையோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரெசன்ஸையோ பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, பில்ட் பண்ணிட்டே இருங்க. ஏதோ ஒரு நாள் ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க ப்ரொஃபைல தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாரு. உங்க ப்ரொஃபைல்ல ஒண்ணுமே இல்லைன்னா தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் யூ தட். கிளியரா நான் எதுக்கு பில்ட் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எடுத்துவாங்க. நிறைய லிங்க்டின்ல நிறைய பேர்கிட்ட கனெக்ட் ஆகுங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதனால வந்து அவங்களும் ரிட்டர்ன் லைக் ஆர் ரிட்டர்ன் கமெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து லிங்க்டின்ல பில்ட் பண்ணோம். அது மாதிரி பண்ணும்போது வந்து யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் பிரசன்ஸ். இது வந்து நெட்வொர்க்கோட ஆன்லைன்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். இது மாதிரி பிசினஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ப்ரோ பிசினஸ் ஈவெண்ட்ஸ் தான் இந்த கோட்ல ஃபுட் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ரீலான்சர்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மீட்டப், சின்ன மீட்டப்பா இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு காஃபி மீட்டப் ஆர்எல்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தி மீட் பண்ணுவாங்க. அவங்களே வந்து ஈவெண்ட்ல வந்து அவங்களே பேசுவாங்க வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எல்ஸ் வந்து இந்த பிசினஸ் மீட்டப்ஸ்மே இருக்கும். சின்ன சின்ன பிசினஸ் வந்து அவங்களோட பிசினஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிசினஸ்க்கு வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஈவெண்ட்ஸ், அது மாதிரி ட்ரேட் ஷோஸ்லாம் போயிட்டு அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து நீங்க நிறைய பேரோட பிசினஸ் என்னென்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிலாம் நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஃபர்ஸ்ட் லேர்ன் தட். ஸோ இதுமாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ஷோஸ்லாம் எப்படி எங்க ப்ரோ நடக்கும், அதை நான் எப்படி ப்ரோ தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் போடுங்க. வேர்ட் டாக்குமெண்ட்ல ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸ். ஸோ இதுல வந்து
இந்த ஈவெண்ட்ஸ்லாம் எங்கெங்க நடக்கும், சென்னை பேஸ்ட் ஆர் ஆல்ஸ் நீங்க வேற எதனா ஊரா இருந்தா கூட இந்த வெப்சைட்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் வந்து நீங்க லாகின் பண்ணி ஆர்எல்ஸ் நீங்க ஜஸ்ட் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ சென்னையில இந்த வீக் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது. நார்மலா நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் எதுனா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதனால இந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸ்லாம் வந்து எங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து இதில் இருக்கு. ஓகே கைஸ். ஸோ ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸ் இல்லை ரெஜிஸ்டர்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எதுனா இந்த சண்டே நாளைக்கு சண்டே தான். ஸோ எதனா ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட் நடக்குதா, எதனா ஒரு வெபினார் ஈவெண்ட் ஆஃப்லைன் வெபினார் ஈவெண்ட் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை போய் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 வெபினார் 2 ஈவெண்ட்ஸோ 3 ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் பண்ணுங்க. போக வந்து அதுவே பழகிடும். ஓகேங்களா? அதனால இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்துங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு குரூப்ஸ் அண்ட் பேஜஸ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இவங்களும் வந்து இப்போ சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்கு. இந்த கிளப்ல வந்து ஆஃப் அண்ட் மந்த்லி மீட்டிங்ஸ் நடக்கும். பட் பெய்ட் மீட்டிங்ஸ் நடக்குவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் அதில் இருப்பாங்க. இந்த தமிழ் ப்ரொனரோ சேம் டைப் அண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் ஏதாச்சும் இது வந்து தமிழ்நாடோட கவர்மெண்ட் இது இனிஷியேஷன். ஸோ இங்கேயும் வந்து நிறைய நேரத்தில் வந்து இந்த பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் தான் நடத்துவாங்க. ஸோ அங்கே கூட நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் யூ கேன் நெட்வொர்க் வித் சம் அதர் பர்சன். அண்ட் அண்டர் டாக்ஸ் ஆஃப் மெட்ராஸ் இவங்களும் வந்து சேம் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் ஃப்ரீலான்சிங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஜஸ்லாம் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஜஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து அதில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ அப்படின்னா கூட ஜஸ்ட் போயிட்டு அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணும்போது யூ வில் நோ. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ கம்மிங் அகைன் டு நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்ஸ்லாம் போகிறீங்க, ட்ரேட் ஷோலாம் போகிறீங்க, ஆஃப்லைனாக இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் கார்டு இருக்கணும். அதாச்சும் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கணும். விசிட்டிங் கார்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேன்வால போயிட்டு ஒரு பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு போடுங்க, இல்லைனா விசிட்டிங் கார்டுன்னு போடுங்க. உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் வரும். டெம்ப்ளேட்ல ஜஸ்ட் எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு உங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் எடிட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்தா பிரிண்டிங் கார்டா இருக்கும். அங்க போயிட்டு ஒரு 100 பிரிண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. அந்த 100 பிரிண்ட்ஸ் மட்டும் ஒரு கார்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனை வந்து அவங்களுக்கு அனுப்புறீங்க. அனுப்பிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுங்க. ஏன் இந்த விசிட்டிங் கார்டு நான் வாங்கி வைக்கிறேன், சப்போஸ் நீங்க ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னா கூட விசிட்டிங் கார்டு அட்லீஸ்ட் ஒரு 10 விசிட்டிங் கார்டாச்சும் எப்படின்னா அடிச்சிருங்க. நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் ஆக போறீங்க அப்படின்னா. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா வந்து ரீசெண்டா வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு என்னோட மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இங்க சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்க ஒரு ஷாப் போயிட்டு ஓகே ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு வடக்கு நண்பர், ஐ மீன் ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து ரிப்பேர் பண்ணாங்க. அங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த கூகுள் பிஸ்னஸ் ரிவ்யூஸ் எடுத்துனது. ஸோ இது பத்திலாம் வந்து டாக்கிங். எனக்கு வந்து ஜஸ்ட் ஹிந்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிட்டு இருந்தாங்க. நான் மொபைல் ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மொபைல் ரெடி பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் கேட்டேன், இது மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, தேடிட்டு இருக்கீங்களா, கேள்வி நீங்க பேசுறது கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன ப்ரோ பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ நான் பார்த்துட்டு இருக்கேன், இதுமாதிரி வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்மே ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. தென் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், நான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி இந்த வெப்சைட் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து ஓகே ப்ரோ நம்ம ஜஸ்ட் ஃபர்தரா பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது என் பர்ஸ்ல இருக்க ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவர்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்தேன். நீங்க ஃபர்தரா என்ன வேணும்னா நீங்க கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஐ காட் அ கால். நாங்கள் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்தர் வந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ப்ரோ நான் ஃபோன் நம்பர் அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எப்படி சொன்னா ஒரு மரியாதையா இருக்காது. இட் வில் நாட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க வாங்கிக்கிறேன், இல்லைனா வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இட் நாட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். நீங்க எஸ்பெஷலி ஒரு ஈவெண்ட்ஸ் போகும்போது உங்க கையில வந்து ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கணும். யாருன்னா வந்து நீங்க நெட்வொர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து நீங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து தே வில் ஃபர்தரா அவங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா தே வில் கான்டாக்ட் யூ ஆர் எல்ஸ் தே ஆர் கோயிங் டு கீப் த கார்டு வித் தம். ஏதோ ஒரு இடத்துல வந்து இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல்.
ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த சர்வீஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு கியூஆர் ஒன்று போட்டுட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ, லிங்க்டின் ஐடியோ அதுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ அது மாதிரி ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் எல்லாமே பண்ணிட்டேன் ப்ரோ, நான் போய் பேசவும் செஞ்சேன், விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு வந்தேன், பட் எந்த காலுமே வரல அப்படின்னா ஃபாலோ ஃபாலோ அப் பண்ணணும். அவங்க கிட்ட திரும்ப கனெக்ட் பண்ணி என்ன ப்ரோ ஆச்சு, நம்ம பேசணுமே, எதனா அப்டேட் இருக்குங்களா, எதனா பிளான்ஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஃபாலோ அப் தெம். வெதர் யூ ஆர் கனெக்டிங் இன் ஆன்லைன் ஆர் யூ ஆர் கனெக்டிங் இன் ஆஃப்லைன், மேக் அ ஃபாலோ அப் தெம். ஓகேங்களா? ப்ரோ நான் தான் விசிட்டிங் கார்டு கொடுத்து வந்தேன், பட் எங்களுக்கு அவர் நம்பர்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சின்ன ஒரு மேனர்ஸ் என்னன்னா, ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது யூ ஷுட் கெட் இட் ரிட்டன். அவங்களோட விசிட்டிங் கார்டோ இல்லை அவங்களோட கான்டாக்டோ யூ ஷுட் கெட் ரிட்டன். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும் போது கண்டிப்பாக இது பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற சில ஸ்டெப்ஸ். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு எதை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் முக்கியமான 2 விஷயம் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன அந்த 3 விஷயத்த மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்கில்ல எடுத்துட்டு அந்த ஸ்கில்ல பில்ட் பண்ண பாருங்க. அடுத்து வந்து மற்ற சேம் மைண்ட் செட் இருக்க பீப்புள், ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க சோஷியல் சர்க்கிளை வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆன்லைன் ப்ரெசன்ஸை பில்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த 4 விஷயத்தையும் வந்து நீங்க ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்றீங்களோ, பிசினஸ் விசிட்டிங் கார்டு பண்றீங்களோ, இதெல்லாம் தவிர்த்து இந்த 4 விஷயத்த கன்ஃபார்மா பண்ணுங்க. கிளியரா? ஓகே, நெட்வொர்க்கிங் இப்படிதான் பண்ணணும். இது தவிர்த்து இதுக்கு வேற வழியெல்லாம் இருக்கலாம் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பா இல்லை. நெட்வொர்க்கிங்னா என்ன? கம்யூனிகேஷன். யூ கோயிங் டு கனெக்ட் வித் த பீப்புள். ஸோ அதை வந்து இப்படிதான் பண்ணி ஆகணும். யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்டபுள் ஜோன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் போக போக உங்களுக்கு பழகிருச்சுன்னா யூ வில் பி வெரி கான்ஃபிடென்ட். அதுக்கு மேல வந்து யாருன்னா உங்ககிட்ட வந்து அவங்க பேசணும் இல்லை, நீங்க போய் பேசுவீங்க அதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து பேசுறதோ, இல்லை நம்மள என்ன தப்பா நினைச்சிட போறாங்க, இல்லை நம்ம பேசுற இங்கிலீஷ் வந்து மொக்கையாகிட போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுலாம் எல்லாமே இருக்கும் தான் அப்படிதான். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது தான் யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.